வணக்கம். இது தமிழ் பெண்ணின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் மருத்துவ அறிக்கைகள் மீது சந்தேகம், நீதிமன்றில் கடும் வாக்குவாதம். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு கொலை மிரட்டல். முடங்கும் வைத்தியசாலைகள், வேலை நிறுத்தத்தில் குதிக்க உள்ள வைத்தியர்கள். பாடசாலை நேர நீடிப்பிற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அனுர அரசின் திட்டம். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை 3.1% மாற்றியது சர்வதேச நாணய நிதியம். இலங்கையில் வயதானோர் தொகை அபரிமித வளர்ச்சி, அமெரிக்கர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு தமனி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று பிரதிமன்றாடிய நாயகம் திலீப் பீரிஸ் கேள்வி எழுப்பினார். ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிமன்றில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மனுதார தரப்பிற்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதே இந்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள். எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக்கொண்டே மருத்துவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் என்றும் திலீப் பீரிஸ் கூறியுள்ளார். சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது போரிஸ் ஜான்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்ல என குறிப்பிட்ட மன்றாடியார் நாயகம் அவர் 36 மணி நேரத்திற்குள் 16 மில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று கூறியுள்ளார். எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதன்போது வாதிட்ட ரணில் விக்ரமசிங்க தரப்பு சட்டத்தரணி திலக் மாரப்பன் தமது சேவை பெறுநர் முதலில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது மணிக்கணக்கில் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என தெரிவித்துள்ளார். இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டார். இதன்போது கேள்வி எழுப்பிய நீதவான் சந்தேக நபர் ஆபத்தான நிலையில் ஒருவேளை மரணத்திற்கு அருகில் இருந்திருக்கலாம் என்று நீதிமன்றில் சொல்லவில்லையா என்றும் திலக் மாரப்பனவிடம் வினவியுள்ளார். ஹோமாகம பிரதேச சபையின் தவிசாளரும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருமான கசுன் ரத்நாயவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹந்தையா என தன்னை அறிமுகப்படுத்திய ஒருவரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதேச சபை தவிசாளர் கூறினார். கடந்த 27ஆம் தேதி நண்பகல் அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது அலுவலக கைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொண்டு தவிசாளருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கம் எச்சரித்துள்ளது. குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாஸ் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தன்னிச்சையான இடமாற்ற முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய நாள் போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இடமாற்ற முறைமை இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய சேவை முடக்கத்திற்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தேச நகர்வு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. காபோதா உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும் போது ஆசிரியர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது எந்த ஒரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வு பூர்வமான முடிவும் அல்ல. எனவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும்
வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த முன்மொழிவுக்கு சங்கம் எந்த காரணம் கொண்டும் இணங்காது என்றும், ஆனால் அதிகாரிகள் தரப்புடன் கலந்துரையாடல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். விச போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த தேசிய திட்டத்தில் மத தலைவர்கள், பொது பாதுகாப்பு குழுக்களைச் சேர்ந்த குழுக்கள், காவல்துறை மற்றும் முப்படையினர் உறுப்பினர்கள், அத்துடன் சுமார் 50 வெளிநாட்டு தூதுவர்கள் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். இலங்கையின் இளம் சமுதாயம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்வை பாதிக்கும் விஷ போதைப் பொருள் அச்சுறுத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை ஒழிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பொதுமக்களின் பங்கேற்புடன் கூடிய ஒரு பரந்த பொறிமுறையினூடாக இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் போதைப் பொருட்களின் விநியோகத்தையும் அதற்கான தேவையையும் குறைப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதன்படி பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், காவல்துறை, முப்படையினர், பிரதேச செயலகங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட பல அமைப்புகள் இன்று முதல் இந்த திட்டத்தில் இணைக்கப்படும். இந்த திட்டத்துடன் இணைந்ததாக அனைத்து மாகாண சபைகள், மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரிகள் உறுதிமொழி எடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. விச போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான நாடே ஒன்றுபடு தேசிய நடவடிக்கை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதால் அனைவரின் பங்களிப்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரம் 2026 ஆண்டளவில் 3.1% என்ற அதன் இயல்பான வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என்று சர்வதேச நாணய நிதியம் எதிர்வு கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் அறிக்கையொன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டு முதல் 2023 ஆண்டு இலங்கை சந்தித்த கடுமையான பொருளாதார பிரச்சினையிலிருந்து மிக வேகமாக இலங்கை மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய நீடிக்கப்பட்ட நிதி வசதி மற்றும் நாட்டின் சில மறுசீரமைப்பு காரணமாக கடந்த ஆண்டு பொருளாதாரம் 5% வரையிலும், இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 4.8% வரையிலும் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. எனினும் தற்போது அந்த வேகமான மீட்சி முடிவடைந்து நாட்டின் பொருளாதாரம் இனி ஆண்டிற்கு சராசரியாக 3.1% என்ற அளவில் சாதாரண வேகத்தில் வளர்ச்சியடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்து மேற்கொண்ட ஆய்வில் அரசாங்கம் செய்துள்ள பொருளாதார மறுசீரமைப்பு திருப்திகரமாக இருப்பதாக கூறி அடுத்த கட்ட நிதியுதவிக்கான ஒப்புதலை அளித்துள்ளனர். குறிப்பாக மின்சாரத்தை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் நஷ்டமடையாமல் இருக்க மின்சாரத்தின் விலையை செலவுக்கு ஏற்றவாறு நிர்ணயிப்பது போன்ற மறுசீரமைப்பு சரியாக பின்பற்றப்படுகின்றன என்றும் சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியது. எது எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை முழுமையாக சரி செய்ய இலங்கை அரசாங்கம் இந்த புதிய திட்டங்களை விடாமல் தொடர்ந்து செயற்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் வயதான மக்கள் தொகை அதிகரிப்பின் வேகம் அதிகமாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் நிஷானி உபயசேகர 2012 ஆண்டில் நாட்டில் வயதான மக்கள் தொகை 12% இருந்தது என்றும் அது 2024 ஆண்டில் 18% உயர்வடைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் 2012 ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின்படி 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 12% இருந்தனர். 2024 ஆண்டு கணக்கெடுப்பில் வயதான சமூகம் 18% உயர்ந்துள்ளது. 2040 ஆண்டளவில் இந்த மக்கள் தொகையில் 25% பேர், அதாவது 4 பேரில் ஒருவர் வயதானவராக இருப்பார்கள் என்றும் நாங்கள் முன்னறிவித்துள்ளோம். ஆசியாவில் உள்ள ஒத்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வயதான மக்கள் தொகை அதிகரிப்பு வீதம் அதிகமாக உள்ள நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கு பிறக்கும் போதே ஆயுட்காலம் எதிர்பார்ப்பு அதிகரித்ததும் புதிய பிறப்புகளின் எண்ணிக்கை குறைவதுமே முக்கிய காரணங்களாகும். வயதான சமூகத்தினரிடையே காணப்படும் பலவீனங்கள் காரணமாக ஏற்படும் தடக்கு விழுதல் தற்போது ஒரு நோயியல் நிலையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் முதியோர் நோய் நிபுணர் வைத்திய சிதிர செனவரத்ன குறிப்பிட்டார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த குரங்குகள் தப்பி ஓடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் மிசிசிப்பி நெடுஞ்சாலையில் லூசியானாவில் உள்ள நியூ ஆர்லியன்ஸ் துலோன் பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கக்கூடிய ஆய்வக குரங்குகளே இவ்வாறு தப்பியோடியுள்ளன.
அதாவது குறித்த குரங்குகளை ஏற்றி சென்ற ட்ரக் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்தே அதிலிருந்த கெபடைசஸ் மற்றும் கொரோனா போன்ற பல வைரஸ்களால் பாதிக்கப்பட்டிருந்த குரங்குகள் தப்பியோடியுள்ளன. இவை பொதுமக்களுக்கு சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தப்பியோடிய குரங்குகளில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வரை தப்பியோடியுள்ள ஒரு குரங்கை கண்டுபிடிக்கும் பணி தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் மருத்துவ அறிக்கைகள் மீது சந்தேகம், நீதிமன்றில் கடும் வாக்குவாதம். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு கொலை மிரட்டல். முடங்கும் வைத்தியசாலைகள், வேலை நிறுத்தத்தில் குதிக்க உள்ள வைத்தியர்கள். பாடசாலை நேர நீடிப்பிற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அனுர அரசின் திட்டம். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை 3.1% மாற்றியது சர்வதேச நாணய நிதியம். இலங்கையில் வயதானோர் தொகை அபரிமித வளர்ச்சி. அமெரிக்கர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். வணக்கம்.